ஹாய் ஹலோ, இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூ வீடியோ தான். லாஸ்ட் வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன். அதனோட எக்ஸ்பிளைன் டீட்டெயில் தான். ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து நம்ம மார்க் பண்ணது வந்து அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த். நம்பர் 1 வந்து நம்ம அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1 வந்து ஃபுல் லென்த்னு எழுதிக்கோங்க. நம்பர் 2 வந்து செஸ்ட் ரவுண்டு. நம்பர் 2 வந்து செஸ்ட் ரவுண்டு. நீங்கள் ட்ரா பண்ணவங்க அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு பின்னாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவை. நெக்ஸ்ட் நம்பர் 3 வந்து வேஸ்ட் ரவுண்டு. நம்பர் 4 வந்து ஷோல்டர். நம்பர் 5 ஆம்கோல் லென்த் வரும். தென் நம்பர் 6 வந்து ஆம்கோல் கர்வ். நம்ம அதில் ஒரு வளைவு வரைவோம்ல ஆம்கோலில், அந்த கர்வ் அது. நெக்ஸ்ட்டு நம்பர் 7 வந்து நெக் வைடு. தென் 8 வந்து பேக் நெக்கோட லென்த்து. இவ்வளவே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா நம்ம டயக்ராம் போட்டதுக்கு நம்ம மார்க் பண்ண அந்த நம்பர் 1 என்ன, எதில் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு உள்ளது நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் இதே போல் எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு உள்ளதையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட கண்டினியூவாக தான் இருக்கும். இந்த நோட்டை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த டயக்ராமும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வரைஞ்சி போட்டிருக்கேன். இந்த டயக்ராமும் அந்த நோட்ஸ் அந்த பாயிண்ட் வச்சு எழுதுனதையும் அதில் வச்சுக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கோங்க. டேப் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் கீழே ரொம்ப இந்த நாட்டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நல்லா இழுத்து அயன் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. எந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு டேப் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதியிருக்கேன், ஃபுல் லென்த்து நம்பர் 1 வந்து நம்ம டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும். எதுலேருந்து எதில் ட்ரா ஷோல்டர்லேருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கிறது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். டேப் எடுத்து நல்ல பக்கத்தில் போட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். டேப் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்பர் 1 அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கிறதுல எவ்வளோ தூரம் உங்களால் இழுத்து பிடிக்க முடியுமோ இழுத்து பிடிச்சி நம்ம அதை மார்க் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். பாருங்கள், நான் எப்படி ப்ளவுஸை இழுத்து பிடிச்சிருக்கணும். அது வந்து கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருக்கிறதுல மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எடுத்து பார்த்தீங்கன்னா 13.5 வருது எனக்கு. நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கிங்களோ அதை வந்து கரெக்டாக அந்த ஃபுல்லேருந்து எழுதியிருக்கீங்கல்ல அதுக்கு நேர் வந்து அந்த அளவை வந்து கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு எங்கே எழுதணும்னா 2 ரைட் லெஃப்ட் வந்து அந்த நம்ம ஆம்கோல் இருக்குல்ல அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதில் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அழகாக இதை வந்து ப்ளவுஸை வந்து விரிக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஷேப்லேயே போட்டுட்டு நம்ம ப்ளவுஸை கீழே போட்டுட்டு விரிக்காமல் கரெக்டாக இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் இது வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது. நம்ம ஷோல்டர் நெக்கு நம்ம ஃபுல்லேருந்துக்கு இழுத்து பிடிச்சோம்ல, அதுதான் இந்த ஆம்கோலுக்கு அந்த செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லும்போது நம்ம இழுத்து பிடிக்கக்கூடாது. இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக இந்த எண்டிலேருந்து அந்த ரைட் சைடு இருக்கிற இதிலேருந்து நம்ம கரெக்டாக பிடிக்கணும். ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரைட்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 17 இருக்குது. இதில் வந்து இன்னொரு மெத்தட் என்னென்னா, கீழே நம்ம அந்த கழுத்து இருக்குல்ல அந்த கழுத்துக்கு நேர் அந்த சைட்லேருந்து ரைட்டு லெஃப்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கலாம். இழுத்து பிடிச்சிக்கிட்டு இதில் வர ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ 16 இருக்குன்னா 1 வந்து கூட்டுங்க, 1 ஆட் பண்ணுங்கள். அப்போது 17. இப்போ நம்ம கரெக்டாக அந்த செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற அளவுலேருந்து 1 கூட்டி எழுதலாம். அப்படி இல்லை நீங்கள் செஸ்ட் ரவுண்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அளவு அப்படியே எழுதிக்கோங்க. அது புரியலை அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு 1 வந்து நீங்கள் கூட்டி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் லென்த். இது வந்து நம்ம ப்ளவுஸோட அந்த இதில் வந்து
இது வந்து நம்ம இழுத்து பிடிக்கணும்னு வேண்டாம். கரெக்ட்டா அது நமக்கு இழுத்து பிடிச்ச போல தான் இருக்கும். கரெக்ட்டா அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 15.2 வரும்னு நெனைக்கிறேன். இருங்க. 15.2 வரும். அதுன்னா அத அப்படியே எழுதிக்கோங்க. அந்த மெஷர்மென்ட் 15.2. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர். நம்பர் 4 வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஷோல்டர். இது வந்து எங்க எடுக்கணும்னா டயகிராம பார்த்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. ஷோல்டர் எங்க வருதுன்னா, ஷோல்டர் கரெக்ட்டா எனக்கு 2 வருது. 2 வருதா? எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2.3 அந்த மாதிரி சாரி 2.5 எல்லாம் வரும் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல்லேருந்து ஆம்கோல் கர்வ் வந்து நான் 2வது சாரி ஆம்கோல்லேருந்து வந்து காமிச்சிட்டேன். அதுவும் இந்த ஷோல்டர்ல இருந்து எப்படி நான் டேப் வைக்கிறேன்னு பாருங்க. அந்த இடத்துல இருந்து கரெக்ட்டா கீழ கொண்டு வந்துட்டு, அங்க மேல புடிச்சுக்கோங்க. புடிச்சுட்டு நல்லா இழுத்து அந்த டேப்ப மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய இந்த ஆம்கோல்லேருந்து இந்த சாரி இந்த நான் வச்சிருக்கேன்ல அந்த பக்கத்துல ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து எந்த எல் ஷேப்ல அந்த ஷேப் கிடைக்கணும். அந்த டேப் வந்து எல் ஷேப்ல கிடைக்கும். கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ எல்லாம் வராம கரெக்ட்டா அந்த தையல வைக்கும்போது எல் ஷேப்ல வரும். அந்த எல் ஷேப் வரும்போது அது கரெக்டான அந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்ட் பண்ணது கரெக்ட்டா எங்க இருக்குன்னா 5.7ல இருக்கு எனக்கு. இதுதான் என்னோட ஆஃப் கோல் லென்த். கரெக்ட்டா எனக்கு 5.7 வருது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அந்த மாதிரி டேப்ப வச்சு ஃபோல்ட் பண்ணி அத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப் கோல் லென்த் எழுதிட்டு தென் கர்வும் ஒய்டும் வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்லிக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு பேக் நெக் லென்த் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த 2யும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க லென்த் எப்படி எடுக்கணும்? பேக் நெக் லென்த் எடுக்கணும்னா, நான் வைக்கிற அது நல்ல ப்ளவுஸ நல்லா நீங்க கீழயே போட்டுக்கோங்க. கையில எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த ஷோல்டர் இருக்குல்ல, வெளி பக்கத்துல, இந்த இதில கரெக்ட்டா அதில வச்சுட்டு, அத டேப் அப்படியே நீங்க கீழ கொண்டு வந்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த நெக் வந்து கரெக்ட்டா எந்த இடத்துல முடியிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே தெரியும். பாருங்க எனக்கு அதில அந்த ஒரு அட்டு டிசைன் இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. நான் அத எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எனக்கு அந்த வளைவு வந்து கரெக்ட்டா அந்த 9ல முடியுது. இதுதான் என்னுடைய பேக் நெக்கோட லென்த். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அத நீங்க கரெக்ட்டா அந்த இதுக்கு நேரா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெக் வைடு அப்புறமா கர்வும். அந்த ஆம்கோல் சாரி நெக் வைடும், ஆம்கோல் கர்வும். ஃபர்ஸ்ட் ஒய்டு வந்து எப்படி பார்க்கணும்னா, நெக் வைடு வந்து அதில வந்து நம்பர் 3 கேட்டகரி இருக்கு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக் வைடுன்னு போட்டு, அது கீழ 1, 2, 3 அப்படின்னு கேட்டகரி மாதிரி பிரிச்சுக்கோங்க. 1, 2, 3ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் நம்பர் 1 இருக்கிறதுக்கு நேர் வந்து என்னன்னா 2 அந்த 1 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வந்து நெக் வைட் வந்து 2 வைக்கணும். அப்புறம் 2 கேட்டகரியில இருக்கிறவங்க 2.5, 2.7 வரும். அப்புறம் 3 கேட்டகரினா 3 தான். இந்த 2 கேட்டகரின்னு சொல்றவங்களுக்கு என்னன்னா, நமக்கு அந்த 0 to 10 இயர்ஸ்ல இருக்கிற பேபீஸு, அப்புறமா குழந்தைங்களுக்கு தான் நம்ம இந்த 2 வைட் வந்து 2 போடுவோம். அது வந்து 22 செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு. நீங்க கேட்கலாம், நான் வந்து எனக்கு ஷோல்டர் சாரி இல்ல ஷோல்டர் வேற. கரெக்ட்டா போடல. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 2 கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து 2.24, 26, 28, 36, 38 செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு 2.5, 2.7 வந்து போடலாம். அப்புறம் வந்து 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒய்டு வந்து 3 போடுவோம். அது வந்து 40 செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு போடுவோம். இதுதான் நெக்கோட ஒய்டு. நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 2.5 எனக்கு வந்து 2.5 நீங்க இதில எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க? அந்த மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். 2 கேட்டகரியில தான் இருப்பீங்க. இருந்துச்சுன்னா நீங்க 2.5, 2.7 போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ். ஆஃப்கோல் கர்வ் வந்து எப்படி பண்ணணும்னா, அதே இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், 3 கேட்டகரி வச்சிருக்கீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வந்து அ
கர்வ் வந்து 1 சென்டிமீட்டர் 1 எடுக்கணும். சாரி 1 எடுக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1.2 1.2 நெக்ஸ்ட்டு 3ல இருக்கிறவங்களுக்கு 1.5. இப்போ எனக்கு நம்ம வந்து 2.5 போட்டிருக்கோன்னா நம்மளுடைய கர்வ் வந்து 1.2 ஓகேவா? 1.2 நீங்க இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அதெல்லாம் நீங்க மார்க் பண்ணலாம். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ, அந்த ஒய்டும், அந்த கர்வும் வந்து நீங்க எழுதிக்கோங்க. நீங்க டயகிராம் போட்டு இந்த மெஷர்மெண்ட்ட எடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி நீங்க எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.